ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வெண்பல் சேனல். ஆஃப்டர் அ லாங் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போல்லாம் நிறைய இந்த டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிக் ஸ்கேம் போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் ஒரு சின்னதாக ஒரு கிளான்ஸ் பார்க்கலாமா? டெலகிராமில் பிக் ஸ்கேம் என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு காலத்தில் எப்படி இந்த ஜங்லி ரம்மி, அந்த ரம்மி, இந்த ரம்மி இருந்துச்சோ அந்த மாதிரி தாங்க இதுவும் நாள்பட பழக்கத்துக்கு வந்துடும். இப்போ யாரை கேளுங்க, ஆமாம் நான் இவ்வளோ ஏமாந்துட்டேன், ஆமாம் நான் அவ்வளோ ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் இதுக்கப்புறமும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே போகிறவங்களுக்கான ஒரு சின்ன வீடியோ. ஒன்றும் இல்லைங்க, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. உங்களால் அதிகபட்சமாக அதில் 500 லாபம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த 500 லாபத்துக்காக பார்த்து லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கோட்டையை விட்டுறாதீங்க. இதுதான் நான் சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுக்கப்புறம் வரப்போகிறதுல டிஜிட்டல் மணிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்காக எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ண முடியாது. சைபர் கிரைம் மூலயமா கண்டுபிடிக்கலாம். நீங்கள் தொலைச்ச 1000க்கு லட்சத்தில் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் 10 லட்சம் தொலைச்சிட்டேன், அதுக்காக 2 லட்சம் செலவு பண்ணுறீங்களா? அதில் ஒரு நியாயம் இருக்குது. 8 லட்சம் திரும்பி கிடைக்கிறதுக்கு ஒரு 40,000 செலவு பண்ணி அதை நீங்கள் 10 லட்சத்தில் கோட்டை விட்டுறாதீங்க. இதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட். நெக்ஸ்ட்டு, இது எப்படி ஸ்கேமு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறீங்களா? உங்களை யார் ஒருத்தவங்க நீ இன்வெஸ்ட் பண்ண, நான் உனக்கு அதில் இவ்வளோ % கமிஷன் தரேன், அவ்வளோ % கமிஷன் தரேன்னு சொல்கிறானோ அவன் தாங்க மிகப்பெரிய ஃப்ராடு. அதை தயவு செஞ்சு ஒரு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வரணும். அவன் என்ன பண்ணுவான், நீ இவ்வளோ போடு, நான் உனக்கு இவ்வளோ லாபம் தரேன்னு சொல்லுவான். போட்டதையும் திருப்பி எடுத்துடலாம், திருப்பி அதுக்கும் மேலே நான் கமிஷன் தரேன். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு ஓனாக பிஸ்னஸ் பண்ணோம்னா அதுலேயே நம்ம எவ்வளோ லாஸ் பார்த்துருப்போம், எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருப்போம். இதில் ஒரு பொருள் விற்கலை, ஒரு பொருள் வாங்கலை, ஆனால் அதுக்கே அவன் அவ்வளோ பண்ணுறான்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, அது ஒரு பிக் ஸ்கேமுங்கிறத. உட்கார்ந்த இடத்துல எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. எங்கள் அம்மாலாம் எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்கங்க. நீ இந்த மாதிரியெல்லாம் சம்பாதிச்சா அது உடம்புல ஒட்டவே ஒட்டாது. நீ உழைச்சி சம்பாதிச்சா மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும். இது இன்றைக்கி இருக்கும், ஆனால் அது நாளைக்கு போயிடும். அதனால் இந்த கொரோனாக்கு அப்புறம் யூடியூப்பில் சம்பாதிக்கிறத பார்த்து தாங்க இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாப் அப்படின்லாம் வருது. இந்த ஜாப் ஹாப் அப்படின்னு யார் ஒருத்தவங்க சொல்கிறானோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாப் கிடையவே கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கலாமே தவிர்த்து இந்த ஆன்லைனில் இதை பண்ணலாம், ஆன்லைனில் அதை பண்ணலான்னு பண்ணவே முடியாதுங்க. ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் இருக்குது, அது செப்பரேட்டாக இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜாப் ஹாப்பை நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களை 1000 போட்டு அவன் 2000 திருப்பி கொடுத்துருவான். ஆனால் அந்த 2000 வச்சு திரும்பி போட சொல்லுவான். நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் அதுக்கு ரிப்பேர் டாஸ்க்குன்னு கொடுப்பான். நீ 50 டாஸ்க்கு பண்ணினா உனக்கு ஒரு நாளைக்கு 9000 அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ தயவு செஞ்சு இதை யாரும் நம்பாதீங்க. இது ஒரு மிகப்பெரிய பிக் ஸ்கேம். இந்த மாதிரி திரும்பி யாரும் விழுறாங்க. கடந்த 1.5 வருஷமாக இது நடந்துகிட்ருக்கும் போல இருக்குது. ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் எப்படி இந்த ரம்மியில் போட்டு ஏமாந்தாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு இதனால் சூசைட் வரைக்கும்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு போகிறாங்க. உண்மையாலுமே அது ஒரு மன உளைச்சல் தாங்க. அதை நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். போனது என்னமோ பணம், போனதை திருப்பி கூட எடுத்துடலாம். ஆனால் உயிர் போச்சுன்னா திரும்பி வரவே வராது. கூடவே சேர்ந்து உங்கள் கௌரவமும் போயிடும். உங்கள் கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றணுன்னா, இல்லை நான் பண்ணது தப்பு, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், இனிமேல் ஜாக்கிரதையாக இருப்பேங்கிறத உணர்ந்து நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களை வாழ வைக்கும். நீங்கள் இறந்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் அது கிடையாது. அதனால் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்களே தவிர்த்து அதனால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது தான், தூங்க முடியாதுலாம். இது எல்லாமே ஒரு 3 நாளைக்கு தான் இருக்கும். 4வது நாள் நீங்கள் நார்மலாக சர்வசாதாரணமாக இருந்தீங்கன்னா, நடந்ததை நினைக்காம மறந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கேம்லேருந்து சூசைட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேருந்துமே எஸ்கேப் ஆகலாம். பணம் போனால் திரும்பி சம்பாதிச்சிக்கலாம் நல்ல வழியில். இது போனது கெட்ட வழியில். நல்ல வேளை இதோட போச்சு. இது ஒரு லெசன் உங்களுக்கு. திருப்பி இதை விட பெருசாக நீங்கள் இழக்காமல் இந்த போனதை திரும்பி எப்படி மீட்கலான்றதை பற்றி மட்டும் யோசிங்க. இதுக்காக சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணாதீங்க. இதுக்காக வேறு எந்த ஒரு தப்பான சொல்யூஷனுக்கும் போகாதீங்க.
ஏமாந்தவங்களுக்கு இனிமேல் இந்த தப்பை பண்ணாதீங்க. போட்டதை முடிஞ்ச அளவுக்கு திரும்பி எடுங்க. இந்த ஸ்கேம் கிட்டேருந்து எப்படிலாம் தப்பிக்கலாம் பார்க்கலாங்களா? ஒன்றும் இல்லைங்க. உங்களோட சப்போஸ் இப்போ ஒரு அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்கன்னா அதை நீங்கள் கொடுக்கலாம். ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்குறாங்கன்னா அதை கூட கொடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் உங்களோட டெபிட் கார்டு நம்பரோ கிரெடிட் கார்டு நம்பரோ டெபிட் கார்டுக்கு பின்னாடி இருக்க நம்பரோ எதை கேட்டாலும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. முக்கியமாக பின் ஷேர் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று, உங்கள் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை சொல்லுங்கள். அதையும் ஷேர் பண்ணக்கூடாது. உங்களோட அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோட் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. பட் மற்ற எல்லாத்தையும் வச்சு பண்ணலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி போட்டு எடுக்கிறதுல உங்களால் அதிகபட்சம் 500 ரூபா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் கோட்டை விடுறது என்னமோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் போயிட்டுருக்கும். ஸோ இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்கேம் எதுக்காக சொன்னேன்னா, இதனால் ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாகும். ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாச்சுன்னா உங்களோட தூக்கம் கெடும். உங்களோட தூக்கம் கெட்டுச்சுன்னா உங்களோட பல்லை பாதிக்கும். அந்த ஒரு டிப்ஸ்க்காகவும் இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்கேம் பார்த்ததுனால இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.